இப்போல்லாம் நம்ம தமிழ் படங்களை எந்த அளவுக்கு ரசித்து பார்க்குறோமோ அந்த அளவுக்கு மலையாள படங்களையும் ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணங்கள் வித்தியாசமான கதை, அழுத்தமான ஸ்க்ரீன் பிளே, யதார்த்தமான நடிப்பு இதெல்லாம் தான். இந்த சிறப்பம்சங்கள் எல்லாம் இருந்தும் ஒரு சில படங்கள் ஆடியன்ஸை பெரிய லெவலில் ரீச் ஆகலை. அது மாதிரியான 5 படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்க்ரீன் சாகா. ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அந்த 5 படங்களை பற்றி பார்க்கலாம். இந்த படங்களில் 5வது இடத்துல இருக்கிறது தாமஸ் செபாஸ்டியன் இயக்கத்தில் வெளியாகிருக்கிற அம்மா படம் தான். அவர் ஏற்கனவே மம்மூட்டியை வச்சு மாயாபசாருங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. மிக குறைவான மக்களை வசிக்கிற ஒரு மலை கிராமத்தில் தேவதர்ஷினி அவங்க பேத்தி கூட தங்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கிராமத்துக்கு வந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது. தேவதர்ஷினி அந்த குழந்தைகிட்ட யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அந்த ஊருக்கு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசராக வர திலீஷ் போத்தன் தேவதர்ஷினி அந்த குழந்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் அவங்கள பற்றி விசாரிக்கவும் செய்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன, உண்மையிலே அந்த குழந்தை யார், இதெல்லாம் தான் படத்துடைய மீதி கதை. வழக்கமாக காமெடி ரோல்லையும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிக்கிற தேவதர்ஷினி இந்த படத்தில் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. திலீஷ் போத்தனும் நீ நல்லவனா கெட்டவனான்னு நம்மளை கேள்வி கேட்க வைக்கிற அளவுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்றது குழந்தை கதாபாத்திரத்தில் நடித்த நிகரிகா தான். அதை நடிப்புன்னே சொல்ல முடியாது, அந்த குழந்தை கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கு. அதை தான் இந்த படத்தோட நம்மளை உணர்ச்சி பூர்வமாக கனெக்ட் பண்ண வைக்குது. படத்தோட சினிமாட்டோகிராஃபி, நட்சத்திரங்களுடைய நடிப்பு, பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் படத்துடைய ப்ளஸ். படத்துடைய ஒரே ஒரு மைனஸ், செகண்ட் ஹாஃபில் காட்டுற ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறது மட்டும்தான். கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படமும் கூட. ஏன்னா தாயுள்ளத்தை பற்றியும் சரகசியால் வர பிரச்சனையை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆங்கிறது மலையாள படத்துடைய கடைசி 2 உயிரெழுத்துக்கள் தான். ஆனால் இந்த படத்தில் அதுக்கு வேறொரு அர்த்தமும் இருக்குது. இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் 6.4. இந்த படம் மலையாளத்தில் பிரைம் வீடியோலையும் தமிழில் சன்னெக்ஸ்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த வரிசையில் 4வது இடத்துல இருக்கிறது திலீஷ் போத்தனுடைய நடிப்பில் வெளியாக இருக்கிற இன்னொரு படமான ஒசே பின்ட ஒசியாத்து தான். சரத்சந்திரன்கிற ஒரு புது டைரக்டர் இயக்கத்தில் வெளியாகிருக்கிற இந்த படம் கிரைம் த்ரில்லர் ஜானரில் இருந்தால் கூட சூழ்நிலைக்கும் அன்புக்கும் இடையான போராட்டத்தை மிக அழகாக சொல்லியிருக்காரு. ஊர்லேயே பெரிய பணக்காரரான ஒசேப்புக்கு 3 ஆம்பளை பசங்க. மூத்த 2 மகன்கள் நல்ல வேலையில் இருந்தாலும் மேலும் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் பிஸ்னஸில் இறங்கி பிஸ்னஸ் நஷ்டமாக மிகப்பெரிய பணப்பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதே சமயம் இளைய மகன் சித்தப்பா பொண்ணு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்பா கிட்ட பணம் கேட்குறாரு. ஆனால் அவர் பணத்தை கொடுக்க மறுக்கிறாரு. இந்த 3 பேரும் ஒரு நாள் நடு இரவில் ஒசைப்புடைய வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஏற்படுற திருப்பங்கள் தான் படத்துடைய மீதி கதை. போட்டி, பொறாமை, பயம், கோபம் இது எல்லாத்தையும் அன்பா வெல்லலான்னு அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. படம் ஆரம்பத்தில் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி நகர்ந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷ்னலாக படத்தோட நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது. படத்தில் வர அத்தனை கதாபாத்திரங்களும் சிறப்பாகவும் இயல்பாகவும் நடிச்சிருந்தாலும் திலீஷ் போத்தனுடைய நடிப்பு அவருடைய பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக பார்க்க வைக்குது. வழக்கமான மலையாள படங்கள் மாதிரியே இந்த படமும் கதைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது மட்டும்தான் இந்த படத்துடைய நெகட்டிவ். சீட்டட் த்ரில்லர் படங்களை மட்டுமே ரசிக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. மற்றவங்க இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். ஒசேப்பிண்ட ஒசியாத்துனா ஒசேப்புடைய உயிலுன்னு அர்த்தம். இந்த படம் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. IMDb ரேட்டிங் 6.2. இந்த வரிசையில் 3வது இடத்துல இருக்கிற படம் ஆசிஃப் அலி நடிப்பில் தமர் இயக்கத்தில் வெளியாகிருக்கிற சர்க்கிட் படம் தான். தமர் ஏற்கனவே 1001 நுணைகள்ங்கிற படத்தை 2023 இயக்கியிருக்காரு. கல்ஃபுக்கு வேலை தேடி விசிட்டர்ஸ் வீசால போகிற ஆசிஃப் அலி நினச்ச மாதிரி வேலை கிடைக்காம தங்குறதுக்கு கூட இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறாரு. ஆனால் பணம் கிட்டினா தான் அந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியும். அந்த சமயத்தில் ADHDயால் பாதிக்கப்பட்டு நம்ம பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு வாழ்த்தனம் பண்ணுற ஒரு பையன் கூட ஒரு நாள் இரவு முழுக்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆசிஃப் அலிக்கு ஏற்படுது. அன்னைக்கு நைட் இவங்க 2 பேருடைய லைஃப்பில் நடக்கிற எதிர்பாராத திருப்பங்கள் தான் படத்துடைய மீதி கதை. நான் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ரிவ்யூவை பார்த்தேன். அந்த ரிவ்யூஸில் இந்த படம் ஷேடோ டீச்சர் பற்றினது. ஆனால் தாரே ஜமீன் பர் மாதிரியான எந்த ஒரு இம்பேக்டையும் இந்த படம் கிரியேட் பண்ணல. இந்த படத்தை எடுக்கிறதுக்காக கல்ஃப் வரைக்கும் போயிருக்க வேண்டாம், இந்தியாவிலே எடுத்திருக்கலாம், கல்ஃபை சரியாக காட்டல, இது மாதிரியான நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஆனால் எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஷேடோ டீச்சரை பற்றினது இல்லை. உச்சக்கட்ட வாழ்த்தனம் பண்ணுற ஒரு பையனுக்கும் உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு ஆளுக்கும் இடையே ஏற்படுற அழகான உறவை பற்றினது தான் இந்த படம். அடுத்தது இந்த படத்தை ஏன் கல்ஃபில் எடுக்கணும், கல்ஃபில் குழந்தைங்கள வீட்டில் பூட்டி வச்சுட்டு போகிறத க்ரைமாக கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ரூல் இந்த படத்தில் முக்கியமாக தேவைப்படுது. அதனால தான் கல்ஃபில் எடுத்திருக்காங்க. அடுத்தது கல்ஃபை சரியாக காட்டலைங்கிறது தான் குற்றச்சாட்டு. இந்த படத்தோட கதை கல்ஃபில் கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் ஃபேமிலி பற்றினது. அதுவும் அவங்க லைஃப்பில் ஒரு நாளில் நடக்கிற இன்சிடெண்ட்டை காட்டியிருக்காங்க. அதுக்கு கல்ஃபை சுற்றி காட்டணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் ஒரு டைலாக் வருங்க, ஃப்ரெண்டு ஹெல்ப் கேட்டால் ஒன்றும் முடியும்னு சொல்லு, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லு, இதை தாண்டி அட்வைஸ் பண்ணாத, அதை கேட்குற சுச்சுவேஷனில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு ரொம்பவே கனெக்ட் ஆகிற ஒரு டைலாக்.
அந்த டயலாக்கை பேசும்போது ஆசிஃப் அலியுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அவுட்ஸ்டாண்டிங்னே சொல்லலாம். சர்க்கிட்னா ரோமிங் அரவுண்ட், அதாவது நமக்கு போர் அடிச்சதுன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சர்க்கிட். இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் 7.9 இன்னும் தியேட்டர்ஸில் ஓடிட்டு தான் இருக்குது. இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் டெபியூ டைரக்டரான மனுஸ்வராஜ் இயக்கத்தில் வெளியாயிருக்கிற படக்களம் படம் தான். ஒரு என்ஜினியரிங் காலேஜில் HOD போஸ்ட்டுக்காக சுராஜும் ஷராஃபுதீனும் போட்டி போட சடனாக சுராஜ் அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டான சந்தீப் ஷராஃப்தீன் ஏதோ அமானுஷத்தை உபயோகித்து தான் சுராஜை அப்நார்மலாக பிஹேவ் பண்ண வைக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. திடீர்னு இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலையும் அமானுஷத்தால் எதிர்பாராத ஒரு இன்சிடென்ட் நடக்க அவங்க வாழ்க்கையை தலைகீழாக மாறுது. அதுக்கப்புறம் நடக்கிற அமானுஷம் கலந்த காமெடி ட்ராமா தான் படத்துடைய மீதி கதை. மர்ம பெட்டி, மர்ம புத்தகம், இது மாதிரி விஷயங்களை கதை கருவாக கொண்டு நிறைய படங்கள் வந்தாலும் இந்த படத்துடைய கதை வித்தியாசமாகவே இருந்தது. மலையாள லாங்குவேஜ் புரிகிறவங்க இந்த படத்துடைய காமெடியை நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. லாஜிக்கெல்லாம் இல்லாத ஃபேண்டசி மூவியை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் இன்னும் தியேட்டர்ஸில் ஓடிட்டு தான் இருக்குது, OTTல இது வரைக்கும் வரல. படைக்கலோனா பேட்டில் ஃபீல்டுன்னு அர்த்தம். படத்துடைய IMDb ரேட்டிங் 7.6. இந்த வரிசையில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிற படம் பொன்மான். 2025 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்னே சொல்லலாம். இந்த படத்தை ஜோதிஷ் சங்கர் இயக்கியிருக்காரு. பேசில் ஜோசஃபும் லிஜுமோலும் லீடிங் ரோலில் நடிச்சிருக்காங்க. லிஜுமோலுடைய கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. 25 சவரன் நகையை டவரியாக கொடுக்கணும். ஆனால் கல்யாண தேதிக்குள்ளே லிஜுமோல் குடும்பத்தால் அவ்வளோ நகையை அரேஞ்ச் பண்ண முடியல. அதனால் பேசில் ஜோசஃப்ங்கிற ஜுவல்லரி ஏஜென்ட் கிட்டே இருந்து நகையை வாடகைக்கு வாங்குறாங்க. ஒன்று கல்யாணம் முடிஞ்சதும் நகையை திருப்பி கொடுக்கணும், இல்லைனா நகைக்கான பணத்தை கொடுக்கணும். இதுதான் கண்டிஷன். அந்த கண்டிஷனை மீறினா என்ன நடக்குங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் பேசில் ஜோசஃபும் லிஜுமோலும் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. மிக எளிமையான ஒரு கதை கருவை வச்சு அழுத்தமான ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. வரதட்சணை கொடுமைகளை பற்றியும் அதனால் ஏற்படுற பிரச்சனைகளை பற்றியும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கிற படம் தான் பொன்மான். நீட் ஆஃப் த அவர்னே சொல்லலாம். பொன்மேன்னா கோல்ட்மேன்னு அர்த்தம். இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் 7.4 ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களையும் கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். திரும்பவும் இது மாதிரியான ஒரு லிஸ்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.